பிரிவது அவருக்கு கூடாத காரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. நாம் தகப்பனை பிரித்து உலகத்தில் இருக்கிற தகப்பனை பிரித்து எங்காவது சென்று விட்டாலே நம்ம என்ன போராடுகிறோம், என்ன பேசுகிறோம். அப்பா நம்ம அப்பா எப்படி இருப்பாங்க, நான் விட்டு பிரித்து வந்துட்டேனே, அப்பா என்ன பண்ணுவாரா, சாப்பிட்டாரா இல்லையா என்ற அன்பு காட்டுது. ஆனால் தேவனானவர் அவர் ஜனித்த முதல் கொண்டு ஒரே ஒரு நாள் கூட அவர் பிரிந்ததாக வேதம் சொல்லவில்லை. அவர் பிதாவோடு ஒப்புரவாக இருந்தார், பிதாவோடு பேசிக் கொண்டிருந்தார். நமக்காக, நம்மை மீட்பதற்காக, நம்மை பரலோகத்திலே சேர்ப்பதற்காக அவர் பேசிக்கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, நாம் இதிலிருந்து என்ன தெரிஞ்சு கற்றுக்கொண்டுகிறோம் என்று சொன்னால், நாம் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது, நமக்காக நாம் வாழக்கூடாது, பிறருக்காக. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி என்று சொன்ன தேவன் தன்னைத்தானே வெறுத்து பிறரை நேசித்தவர் தான் நம் இயேசு. அல்லேலூயா. உன்னையும் என்னையும் நேசித்தவர் தான், அவரை நேசிக்கவில்லை, அவரை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்கு, உன்னையும் என்னையும் நேசிப்பதற்கு அவர் தம் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளான வார்த்தை உங்களுக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளான வார்த்தை, ஆண்டவரே அப்பா, இதை நீ எப்படியாக பாடுபட்டு இருக்கிறீர், எப்படியாக தொங்கியிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. பிதாவை நோக்கி கூப்பிடும் போது அவர் செவி கொடுக்காத போனார் என்ற காரணத்தை நாம் பார்க்கும்போது அவர்